வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான வீடியோடு வந்திருக்கேன். இந்த வீடியோ என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு கார் வாங்கின வீடியோ தான். லைஃப்பில் நிறைய பேருக்கு கார் வாங்கணுங்கிறது ஒரு கனவாகவே இருக்கும் இல்லையா? அது போலவே எங்களுக்கும் கனவு, ஆசை எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த ஆசையை நாங்கள் நிறைவேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நாங்கள் எடுத்து வைக்கிறோம். கார் வாங்கணுங்கிறது நம்மளோட ரொம்ப பெரிய கனவாக இருந்தாலும் நம்மளோட பட்ஜெட் ஒத்து வருமா? அதுவும் நம்ம பிடிச்ச காரை வாங்க முடியுமா? அதுக்கப்புறம் பெரிய விஷயம் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா? இங்கே கனடாலாம் இன்சூரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதெல்லாம் நாங்கள் திங்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கார் வாங்கலான்னு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ என்ன கார் வாங்கலாம், நம்ம பட்ஜெட்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா அந்த கார் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும் போது என் ஹஸ்பண்டுக்கு லெக்ஸஸ் மேலே ரொம்ப ஆசை. ஸோ அந்த கார் வாங்கலாங்கிறது அவர் மைண்டில் இருந்துச்சு. பட் பட்ஜெட் ஒத்து வரல. ஸோ அதுக்கப்புறமா சரி டொயோட்டாவில் ஹைலாண்டர் வாங்கலாம். ஸோ அதுவும் வந்து ரிலேபிளாக இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு சரி கார் வாங்குறது தான் முடிவாயிடுச்சே, சரி நம்மளுக்கு பிடிச்ச காராக வாங்கிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்போவுமே கூடவே நம்ம ஃபேமிலி கூட வரப்போகிறது, நம்மளுக்கு செக்யூரிட்டியாக இருக்க போகிறது. ஸோ அதுவே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் லெக்ஸஸே வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். லைஃப்பில் சில விஷயங்கள்லாம் ஒன் டைம் சாய்ஸாக தான் இருக்கும். அது மாதிரி ஃப்யூச்சரில் நம்மளால் இன்னொரு கார் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்லாம் தெரியல. ஸோ அதனால் நம்மளோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் பெஸ்ட்டாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு லெக்ஸஸுக்கு நாங்கள் வந்துட்டோம். டேரெக்டாக ஷோரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப நாளாகவே கார் வாங்குறதுக்கான பிளானில் இருந்தோம். ஸோ தேடிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கு, கலர்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தேடிட்டு இருந்தோம். நமக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா விஷயங்களுமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆன்லைனில் நாங்கள் புக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மோல்டிங்கு, அப்புறம் காருக்கு தேவையான பார்ட்ஸு, இது எக்ஸ்ட்ரா இது எல்லாமே நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே செக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிக்க வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு காருக்கான டிமாண்ட் டிராஃப்ட்டு இது எல்லாமே கொடுத்துட்டு எல்லா பேப்பர் ஒர்க்ஸுமே முடிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு சேர வேண்டிய பேப்பர்ஸையும் கீயையும் எங்ககிட்ட கொடுத்தாங்க. பே பண்ணுறதுக்கு முன்னாடியே காரு போய் நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பே பண்ணோம். ஸோ கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இது பிராண்ட் நியூ கார் தானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிராஃப்ட்டு கொடுக்கணும். அதுக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து முன்னாடியே வந்து எல்லாமே செக் பண்ணிக்கணும். இது டவுன் டவுனில் லெக்ஸஸ் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பென்ஸு, அந்த பென்ஸ் காரோட ஷோரூம். ஸோ இதுதான் எங்களோட ட்ரீம் காரு. ஸோ இது எல்லாமே ரெடியாகி சூப்பராக நிற்குது. ஸோ அந்த காரை பார்த்தோன்னே என் வீட்டுக்காருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ லைஃப்பில் வந்து காரு அவருக்கு ஓட்டவே தெரியாது. ஸோ அதனாலேயே அவர் தயங்கிட்டு இருந்தார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து அப்ராடில் வந்து சர்வே பண்ணுறது எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஸ்னோ டைமில் நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறதுக்கு, கிராசரிஸ் ஷாப்புக்கு மீட்டு வாங்க போகிறதுக்கு, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் போகிறது எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வாங்க போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த கார் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த இதை பார்த்தோன்னே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம்தான். ஸோ 90,000 ஆச்சு. 90,000 அபவ் கிட்டத்தட்ட வந்து 1C கிட்ட வந்துச்சு இந்த காரோட அமௌண்ட்டு. ஃபைனலி கீ மொமெண்ட். கனடாலாம் அமெரிக்காலலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வெதர் தான். ஸோ இங்கே வந்து கார் இல்லாமல் நம்மளால் சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நிறைய பேர் பண்ணுறாங்க. எல்லாராலையும் நம்ம வந்து கார் வாங்கி வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வெதருக்கு ஏற்ற மாதிரி நல்ல க்ளோஸ்டாக இருக்கும், வார்மாக எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, குழந்தைங்க வந்து 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு நம்ம வந்து வின்டர் டைமில் வெளியில் போகிறது,
பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறது 1 ஹவர் ஒன்ஸ் தான் பஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து 1 ஹவர் நம்ம வந்து வெளில தான் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமிங்லாம் பெரியவங்க நம்ம ஓகேவாக இருப்போம். பட் குட்டி பசங்களால் அவ்வளோ தூரம் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. நாங்கள் ஒரு 5 வருஷம் யூஎஸில் இருந்தோம். நாங்கள் கார் வாங்கலை. ஸோ வாங்கலைன்னா எங்களுக்கு வந்து 2 பேருக்குமே ட்ரைவ் பண்ண தெரியாது. ஸோ அதனால் முக்கியமாக ஸோ கார் வாங்குறது வந்து நமக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் பே பண்ணி ஆகணும், காருக்கான அமௌண்ட் பே பண்ணி ஆகணும். அப்புறம் ஒன் ஹேண்ட் ஏர்னிங் வச்சுட்டு நீங்கள் வந்து சர்வே பண்ணும்போது சேவிங்ஸ்லாம் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மளை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஃபேமிலிஸ், அங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாமே யோசித்து தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். லேட்டாக கார் வாங்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாகவே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி இன்சூரன்ஸ் அந்த அமௌண்ட் வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் கார் வாங்குகிற அமௌண்ட்டாவது நீங்கள் ரிட்டர்ன் போகையில் விற்றுட்டு போயிடுவீங்க அப்படின்னாலும் வாங்குகிற காசு ஃபுல் அமௌண்ட்டுக்கு நம்மளால் விற்க முடியுமா அப்படின்னா கஷ்டம் தான். நம்மளுக்கு ஒரு நிரந்தரமாக இங்கே அப்ராட்லலாம் இருக்க போகிறதில்ல. ஸோ இங்கே வந்து கார் வாங்குறது நம்ம 1 இயர் 2 இயர் தான் இருக்க போகிறோம்னா தேவையில்லை. நீங்கள் வந்து ரொம்ப நாள் இருக்க போகிறீங்கன்னா தேவை தான். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணி வேணுமா வேணாமான்னு வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கும் என்ன ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னா என் வீட்டுக்காருக்கு பிடிச்ச காரையே வாங்கினது தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ். பட் என்னோட சப்போர்ட் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நான் ஓகே மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நான் அதை வாங்க சொல்லி இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதானே தவிர நான் இன்னும் ஏன் பண்ணல. ஸோ அவரோட 15 வருஷ உழைப்புக்கு கிடைச்ச கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஸோ 15 இயர்ஸாக அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. வேலை உண்டு வீடு உண்டு அப்படின்னு இருக்காரு. அவருக்காக எதுவுமே பெருசாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டதில்லை. ஸோ அதனால் எனிவேஸ் நம்ம கார் வாங்க போகிறோம். அதில் உங்களுக்கு பிடிச்சதா உங்களுக்கு உங்கள் கூடவே நீங்கள் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த காரை வாங்கிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் தான் இன்சிஸ்ட் பண்ணேன். ஸோ இல்லைனா இவ்வளோ காஸ்ட்லி காருக்கு அவர் போயிருக்க மாட்டார். ஸோ இப்போ வந்து அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அந்த காரில் போய் உட்காந்து ட்ரைவ் பண்ணும்போதோ இல்லை அந்த கார் கூட உட்காந்து பேசும்போது அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு வேணும். ஜஸ்ட்டு லைஃப்பில் ஒரு மனுஷன் வந்து சின்ன சின்ன ஹாப்பினஸ்ஸை கூட அனுபவிக்காமல் இருக்கிறதுல என்ன லைஃபு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஓடி தான் ஆகணும் இல்லையா. ஒரு அம்மா அப்பாவாக ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளோட கனவு ட்ரீமு அதெல்லாம் காட்டிலும் நம்மளோட குழந்தைங்க வந்து நம்மளுக்கு பெருசாக தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு பெட்டர் ஃப்யூச்சரை நம்ம கொடுத்தாகணும் இல்லையா. காரோட கலரு எல்லாமே நல்லா இருந்தது. அந்த காரை வந்து டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கார் எல்லாமே ஷோ பண்ணாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து காரை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு பேப்பர் ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் காரை வந்து பார்த்துட்டோம். ஃபஸ்ட் டைமாக நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ காரை பார்த்திங்கன்னா ஃபுல் டெமோவும் அவங்க கொடுத்தாங்க. ஸோ ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் எடுத்தது. ஸோ பேசிக்காக உள்ள திங்ஸ் எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம டவுன் டவுன்லேருந்து வீட்டுக்கும் காரை ட்ரைவ் பண்ணி போகணும். எங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. எங்களுக்குன்னு ஒரு காரு, எங்கள் ஃபேமிலியில் ஒரு எக்ஸ்ட்ரா மெம்பர் ஆட் ஆகிட்டாங்க. This is to activate your adaptive cruise control. Once you activate that, you can. I see it now. So that's your setting. Okay. Over here, this is for your fog. See auto, meaning depending on the temperature. If the temperature is heating, the heat considerable amount. Okay, cool. I got it. Yeah. Now, when you press this auto, press auto. Okay. Yeah. And the back passengers can control by themselves too. Okay. How do I come back? Press the press red. That is, you come back. Okay, that is that. Now press on continue. And see if the code comes in again. Okay. Can you?
இந்த காரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது. பேக் கேமரா இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கர், அதுக்கப்புறம் கார் பார்க் பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த காரே ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்களை பண்ணுது. ஸோ நம்ம கார் பார்க் பண்ணும்போது நம்ம இடிக்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த காரே வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஸ்டேரிங்கை நம்மளுக்கு திருப்பவே விடாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு இனிஷியலாக ட்ரைவ் பண்ணும்போது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து பிலீவ் பண்ணோம். ஸோ ஏன்னா எனக்கும் டிரைவிங் ரொம்ப தெரியாது, அவருக்கும் வந்து இப்போ தான் கற்றுட்டாரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அப்புறம் இங்கெல்லாம் வந்து கரெக்டாக ரூல்ஸு, நிறைய ஃபைன்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஊர் மாதிரி கிடையாது, இங்கே வந்து ஃபைன் நிறைய ஸ்பீட் டிக்கெட் கொடுப்பாங்க. அதனால் டிரைவிங்கிறது இங்கெல்லாம் கான்சியஸாக பண்ணணும். ஸோ நூல் பிடிச்ச மாதிரி ஓட்டுவாங்க. அப்புறம் ஹைவேல போகும்போதெல்லாம் ரொம்பவே கவனமாக போகணும். ஸோ அதனால் இந்த ஹை அண்ட் கார் போகிறது இன்னொரு ரீசனாகவும் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ நிறைய திங்க் பண்ணி தான் இந்த காருக்கு நாங்கள் போனோம். ஸோ நீங்களும் வந்து ஒரு பிக் அமௌண்ட்டில் வீடோ காரோ வாங்க போகல நிறைய யோசிக்கிறது ரொம்ப நல்லது தான். ஸோ இந்த காரில் 3 ரூப் வந்து இருக்குது. நம்ம கிளாஸ் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஃபுல்லாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் கேமரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சைட் மிரர் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேக் மிரர் இருக்கிறதுனால நமக்கு வந்து டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு, அது ரொம்ப பெருசாக இருக்குது, தெளிவாக இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பாட்டெல்லாம் போட்டு அமக்கலமாக நாங்கள் வந்து வீட்டுக்கு ட்ரைவ் பண்ண போகிறோம். லைஃப்ங்கிறது ஒரே ஒரு தடவை தான். அதை எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஃபைனலி எங்களோட ட்ரீமை நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம். உங்களோட ட்ரீமும் அதே மாதிரி அச்சீவ் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.